வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை புழல் மகாவீர் கார்டன் பகுதியில் வசிப்பவர் தொழிலதிபர் விஜயகுமார். விஜயகுமார் தனது மனைவி விஜயா, 2 மகள்கள் மற்றும் தாயாருடன் வசித்து வருகிறார். ஜவுளி தொழில் செய்து வரும் விஜயகுமார் நேற்று இரவு வழக்கம் போல தமது குடும்பத்தினருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலை விஜயகுமாரின் மனைவி வசந்தா வீட்டின் முன் கதவை திறந்தபோது அங்கு தயாராக நின்ற கொள்ளை கும்பல் கத்தியை காட்டி வீட்டிற்குள் புகுந்தது. உள்ளே வந்து வசந்தா, விஜயகுமார், அவரின் தாயார் மற்றும் 2 மகள்கள் என 5 பேரையும் கை கால்களை கட்டி வாயை பொத்தினர். வீட்டின் பீரோவில் இருந்த 25 லட்சம் ரொக்கம், 15 பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்து அங்கிருந்து தப்பினர். காலை வழக்கம் போல வீட்டில் வேலை செய்பவர்கள் வந்து பார்த்தபோது விஜயகுமார் குடும்பத்தினர் அனைவரும் கட்டி போட்டு கிடப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் கட்டுகளை அவிழ்த்துவிட்டனர். விஜயகுமார் புழல் போலீசாருக்கு புகார் கூறினார். தப்பிச் சென்ற கொள்ளை கும்பலை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். உடுமலையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் நிவேதிக் ஆல்வா தலைமை வகித்தார். வரும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கூட்டத்தில் சிறப்பு ஆலோசனை நடத்தினர். பின்னர் பேசிய நிவேதிக் ஆல்வா, சட்டசபை தேர்தலில் கூட்டணி குறித்து கட்சி மேலிடம் முடிவு செய்யும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முழுமையாக நிறைவடைய வேண்டும். எவ்வித குழப்பமும் ஏற்படாத வண்ணம் தேர்தல் கமிஷன் துரிதமாக செயல்பட வேண்டும் என கூறினார். சென்னை கோயம்பேடு பகுதியில் பெண்கள் தங்கும் தனியார் விடுதி செயல்பட்டு வருகிறது. விடுதியில் மதுரையைச் சேர்ந்த 29 வயது பெண் ஒருவர் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக வந்தவர் தங்கியிருந்தார். குளித்துவிட்டு அருகே இருந்த அறையில் உடைமாற்றிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அந்த பெண் கூச்சலிட்டு உறவினர்களுடன் சேர்ந்து அந்த நபரை பிடிக்க முயன்றார். மது போதையில் இருந்த அந்த நபர் கீழே கிடந்த பீர் பாட்டிலை உடைத்து குத்திவிடுவேன் என மிரட்டி அங்கிருந்து தப்பினார். பாதிக்கப்பட்ட பெண் கோயம்பேடு போலீசில் புகார் கூறினார். போலீசார் சிசிடிவி காட்சியை வைத்து கடலூரை சேர்ந்த பெரியசாமி, வயது 40 என்பவரை கைது செய்தனர். செல்போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் ஆத்தூர் திருநாவுக்கரசு பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது மனைவி லட்சுமி, வயது 57. இவர்களுக்கு தீபவேணி என்ற மகளும் மணிகண்டன் என்ற மகனும் உள்ளனர். குடும்ப தேவைகளுக்காக லட்சுமி வெளியில் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் கடன் சுமையால் தீபவேணிக்கு திருமணமாகாமல் காலம் கடந்துள்ளது. இதனால் தாய் மற்றும் மகள் பல மாதங்களாக மன உளைச்சலில் இருந்துள்ளனர். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டனர். வெகு நேரமாகியும் கதவு மூடியிருந்ததால் சந்தேகம் அடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை தட்டினர். பின்னர் அருகில் இருந்தவர்கள் கதவை உடைத்து இருவரையும் மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். பரிசோதித்த டாக்டர்கள் லட்சுமி மற்றும் தீபவேணி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். கடன் கொடுத்தவர்கள் ஏதேனும் தொந்தரவு செய்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என ஆத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும், அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசினேன். அவரிடம் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாட்சணியமும் பார்ப்பதற்கில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த மட்டும் ஒரு நீண்ட பதிவு அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவு பொறுத்த மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை இழிவுபடுத்துவதோ அவமதிப்பதையோ எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நாங்கள் அமைப்பு ரீதியாக 85% அமைப்பு முழுவதுமாக சீரமைத்திருக்கிறோம்.
ஊராட்சி அமைப்புகள் மற்றும் PLA 2 நியமிப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து மிக கடுமையாக உழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் அமைப்பு ரீதியாக பலம் சேர்த்திருக்கார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே செல்வ பெருந்தகை அவர்களுடைய அறிக்கை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. இதுவரை அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரியிருப்பது என்பது இப்படி அவதூறாக பேசிய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது 3 நாளாக இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அந்த ட்விட்டரில் சொல்லியிருக்க அதே விஷயத்தை நானும் வலியுறுத்துகிறேன். காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுடைய அந்த கோரிக்கையை, அந்த வேண்டுகோளை கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாகும். அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது, சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்கிறதுங்களா ராகுல் காந்தி முடிவு பண்ணுறது, அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை, வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம். இந்த வன்மத்தை பொறுத்த மட்டும் நிதானமாக இதை கையாளுவோம். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன எக்ஸ் பதிவு நடவடிக்கைக்காக அவர் கேட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கைக்காக இளைஞர் காங்கிரஸ் சகோதரர்கள் ஒட்டியிருக்காங்க, அவர்களை பாராட்டுகிறேன். தன்மானமுள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களை நான் பாராட்டுகிறேன். நான் அவர்களோடு இருப்பேன். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தன்மானமுள்ள இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளுக்கு என்னுடைய அதிகாரத்தில் மமதையில் இருக்க மாவட்ட செயலாளருக்கு இப்படித்தான் தெரியும். கல்லணையில் நடந்துகிட்டு இருக்க போராட்டத்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாரும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கல்லணையில் மக்கள் ஊரே திரண்டு குவாரியை நிப்பாட்டணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி இவங்க பண்ணிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு முழுசு தாங்காது. என்னென்ன பண்ணி மக்களையும் இந்த அரசாங்கத்தினுடைய விதிகளையும் மீறி என்ன நடந்திருக்குங்கிறது ஊருக்கெல்லாம் தெரியும். நம்ம இதை மட்டும் இருப்போம். காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்திய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகையுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்காரு. முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த வேட்பாளர் இருக்காரு. காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்க அமைப்பு ரீதியாக அந்த தேர்தல் இது முடியட்டும். பிறகு செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கிறதுனால நான் வர முடியல. 13ஆம் தேதிக்கு அப்புறம் BLA கூட்டம் அங்கே போட போறோம். தொகுதியினுடைய BLA கூட்டம் அங்கே போடுவோம். போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல. சும்மா விட்டுட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்கு ஒன்று காங்கிரஸ்கார ஒன்றும் வந்தே மாதரம் ஜெயின்னு சொல்ற மட்டும் கிடையாது. திருப்பி அடிக்க தெரியும்.